வணக்கம் அண்ட் வெல்கம் டிபிடி ரிலேஸ் சென்னை. நாம் பார்த்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 2160 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடுவாஞ்சேரி, ஸோ ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி கோர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி வருது, பேக்கில் 30 அடி வரும். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 62, இன்னொரு சைடு 61. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 4600 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்கு ஒரு 100லேருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தைலவரம் வில்லேஜ் வருது. ஸோ அங்கேருந்து மக்கள் போக்குவரத்து நைட்டு 11 மணி 12 மணி கூட மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டுறதோட நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கட்டிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கட்டி நம்ம குடி வந்துக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே ஒரு புதுசாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஸ் இருக்குது, அதே போல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த ரேட்டு இங்கே ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ ரயில்வே ட்ராக்லேருந்து பக்கத்தில் வந்தால் அஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி. பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்தும் பிளாட் தான். அதுக்கப்புறம் ஒரு ரோடு வருது, ரோடுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா பிளாட் வருது. அதுக்கு பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரயில்வே ட்ராக் வருது. ஸோ நமக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. சவுண்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெருசாங்கெல்லாம் சவுண்டு வர்றதுக்கான ரயில் போனால் சவுண்டு வரும்ன்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சவுண்டு வர்றதுக்கும் இங்கே சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம வாங்கிட்டு இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் இது. அதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியது ஈஸ்ட்டு அண்ட் நார்த்து. ஸோ உங்களுடைய தேவை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஃபேஸிங் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஃபேஸிங். பாருங்கள், வீட்டில் மகளேஷமோடு வாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த டிஸ்டன்ஸில் அவ்வளோ ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்ரூவ்டு பிளாட்டு. ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக லோனுக்கும் போய்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பெல்லை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.